ஒரு வாட்டி கூட நான் நினைச்ச விஷயத்தை என்னால பண்ணி முடிக்கல அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து நீங்க சக்சஸை பார்த்து பயப்படல, பட் ஆக்சுவலி நீங்க பீஸை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை லைஃப்ல ஃபேஸ் பண்ணிப்போம். ஸ்கூல்ல எதுவுமே படிக்காம ஓகே எக்ஸாம்ல போய் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி போவோம். அண்ட் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க ஒருத்தனை நம்பி போயிருப்பீங்க, அவன் நமக்கு சொல்லி கொடுத்துருவான் அப்படின்னு. ஆனா அவன் உங்களுக்கு சொல்லியே கொடுக்க மாட்டான், கூப்பிட்டா திரும்ப கூட மாட்டான். அண்ட் அப்போ நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்ல படுறா, நான் எப்படி படிக்கிறேன் படுறா, கிளாஸ்ல நான் தான்டா செம்மையா படிக்க போறேன், டாப் ஆக போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு போய் ஆனா அடுத்த எக்ஸாமுக்கு இதே தப்பை தான் பண்ணுவோம், படிக்காம போயிடுறது. அண்ட் இது எல்லாத்துக்குமே என்ன ரீசன் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பிகாஸ் உங்க பிரெயின் என்ன ஆகுதுன்னா இதே ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி, என்னன்னா உங்க பிரெயினுக்கு எப்போ ஒரு ஹேபிட்டை ரிப்பிட்டேட்டிவா பண்ணும்போது அடிக்ட் ஆயிரும். அண்ட் இதே மாதிரி ரிப்பிட்டேட்டிவா அடிக்ட் ஆகி உங்க பிரெயின் வந்து உங்களோட ஸ்ட்ரகிள்ல பீஸை தேடுது. அதாவது சக்சஸ்ல பீஸை தேடாம ஸ்ட்ரகிள்ல பீஸ்ஃபுல். அதாவது நீங்க அப்படி ஸ்ட்ரகிள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கான்பிடன்ட் வந்து அடுத்த எக்ஸாம் அப்படிங்கிறப்ப அதுல நீங்க கம்ஃபர்ட் ஆகுறீங்க. ஓகே நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஆகுறீங்க. அண்ட் இதே இது ரிப்பீட் ஆக உங்க பிரெயின் வந்து ஸ்ட்ரகிளை பார்க்க தான் போய்கிட்டே இருக்கு. அண்ட் அந்த ஸ்ட்ரகிளை ஒரு கம்ஃபர்ட்டா மாத்திரத தவிர அந்த சக்சஸ்க்கான ஒர்க்கை போடுறதுக்கு உங்க பிரெயினுக்கு ஸ்பேஸே கொடுக்காது. இந்த தப்பு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை சால்வ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். டெய்லி ஒரு 10 நிமிஷத்துக்கு சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க சைலண்டா உட்காரணும், நோ மியூசிக், நோ எனிதிங் எல்ஸ். ஜஸ்ட் சைலண்டா உட்காரணும், எந்த மியூசிக்குமே இல்லாம சைலண்டா உட்காருங்க. அண்ட் ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா ஒரு டெசிஷன் ஒரு நாளைக்கு எடுங்க. அந்த ஒரு டெசிஷனை எந்த ஒரு பயமுமே இல்லாம அன்னைக்கு பண்ணி முடிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு டெசிஷன் எடுங்க. அண்ட் மூணாவது ஸ்டெப் தான் ரொம்பவே முக்கியமான ஸ்டெப். வாட் எவர் ஹேப்பன்ஸ் அது உங்களை பாதிக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு நோ சொல்லி போலுங்க. அதுல நீங்க இம்ப்ரூவ் ஆவீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் முடியாத காரியமாவே இருந்தாலும் எஸ் சொல்லி பழகுங்க.